வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எவில் ஜேகே சேனல்ல இருந்து கிரியேட்டர்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Consequences. I believe every action has a consequence. But what if it doesn't? ஐயோ கான்சிக்வன்சஸ். தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ச்சர் கிரிட்டிசைசிங் பாடி ஷேமிங் ஜோக்ஸ்ல இருந்து மிசாஜினில இருந்து ஸ்கேம் வரைக்கும் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா போடுறது ஒரு யூடியூப் கல்ச்சராக தமிழ்ல இருக்கு. இப்படி ஒரு கிரியேட்டரும் சரி ஆடியன்ஸும் சரி ஒரு கிரியேட்டரை கிரிட்டிசைஸ் பண்றது நல்லது. பிகாஸ் அப்பதான் எல்லாருடைய ஆக்ஷன்ஸ்க்கும் கான்சிக்வன்சஸ் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபௌட் கான்சிக்வன்சஸ். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட்டர்ஸை பத்தி பேசலாம். கான்சிக்வன்சஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்னு சோஷியல் மீடியா கான்சிக்வன்சஸ், ரெண்டாவது இன் ரியல் லைஃப் கான்சிக்வன்சஸ் ஆர் லீகல் கான்சிக்வன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரியேட்டர் ஒரு தப்பு பண்றாருன்னா, பி இட் லைக் a misogynistic statement or be it a scam, ஏதாச்சும் நடக்குதுன்னா அதுக்கு சோஷியல் மீடியால முதல் கான்சிக்வன்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லீகலா அது தப்பா இருக்கும் முறையில் அதுக்கு லீகல் கான்சிக்வன்சஸும் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த டூ டைப்ஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியா கான்சிக்வன்சஸ். இந்த வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸ்லாம் தப்பு பண்ணும்போது அங்க ஒரு கேன்சல் கல்ச்சர்னு ஒன்று இருந்துச்சு. கேன்சல் கல்ச்சர்னா என்னன்னா, ஒரு கிரியேட்டர் ஒரு தப்பு பண்றாரு, இன்டென்ஷனலா பண்றாரு ஃபார் மணி, சப்ஸ்கிரைபர், ஒரு கிரியேட்டர் அங்க தப்பு பண்ணும்போது ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து மாஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கிரியேட்டரை ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ண வச்சு ஒரு வீடியோவை போட வைப்பாங்க. Even if the creator doesn't like it, he is held responsible there. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிரும்ன்ற ஒரு பயம் இருந்தது. லோகன் பாலுக்கு அது நடந்தது. அதே மாதிரி ஜேம்ஸ் சார்ல்ஸ்னு ஒரு யூடியூபர் இருப்பாரு, அவருக்கு இது நடந்தது. ரீசெண்டா மிஸ்டர் பீஸ்ட் அவருக்கு சப்ஸ்கிரைபர் குறையலனாலும் அவருடைய வியூஸ் காட் டிராஸ்டிக்கலி டவுன். கான்ட்ரோவர்சிக்கு முன்னாடி ஆவரேஜா 200 மில்லியன் per வீடியோ எடுத்துட்டு இருந்த சேனல் இப்போ வந்து 200 மில்லியனே போல. இந்த கான்ட்ரோவர்சிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் மினிமம் ஒரு 50 மில்லியன் வியூஸ் டவுன் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவருடைய பிசினஸை பாதிக்கும். சோ அதனால ரெஸ்பான்சிபிள். வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸ் சொல்லும்போது இன்டர்நேஷனல் கிரியேட்டர்ஸ் தான் சொல்றேன். அவங்க எல்லாம் மோஸ்ட்லி யூஎஸ்ல இருக்கனால வெஸ்டர்ன் அட்ரஸ் பண்றேன். சோ வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் they have to be responsible. அப்படி இல்லனா viewers will make them responsible. இந்த கேன்சல் கல்ச்சரே வந்து ஒரு டிஸ்கஷனா தான் போயிட்டு இருக்கும். கரெக்ட், இது தப்பு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேன்சல் கல்ச்சர் இருக்கணும். பட் அது வந்து ஆடியன்ஸ் பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த ஒரு கல்ச்சரை வந்து கொண்டு போகணும். ஏன்னா அதுவும் இல்லனா சோஷியல் மீடியால கான்சிக்வன்சஸே இல்ல. people can do whatever they want. பட் இங்கே சோஷியல் மீடியாவில் ஒரு கிரியேட்டர் தப்பு பண்ணா மேக்ஸிமம் வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் போடுவாங்க, கேள்வி கேட்பாங்க, டிஸ்லைக் பண்ணுவாங்க. 4-5 வீடியோக்கு அப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லாம் மறைஞ்சிடும், இல்லை டெலிட் ஆர் ஹைட் பண்ணிடுவாங்க. அண்ட் எவ்ரிதிங் வில் பி பேக் டு நார்மல். சோஷியல் மீடியா நடந்ததே தெரியும். பிக் ஃபேட் ஜீரோ. There are no consequences. அதையும் தாண்டி ஏதாச்சும் ஒரு கிரியேட்டர், எக்ஸாம்பிள் ஒரு கிரியேட்டர் பி இருக்காருன்னா அவர் வந்து கிரியேட்டர் ஏ மேல நீங்க ஏங்க அந்த கிரிட்டிசிசம்லாம் ஏத்துக்கல, உங்க வீடியோ கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்களே எல்லாரும் இக்னோர் பண்றீங்களேன்னு கேட்டா, கிரியேட்டர் ஏ ஹேஸ் தி ஆப்ஷன் டு அகைன் இக்னோர் ஆல் தி கிரிட்டிசிசம். அண்ட் டஸ் தட் வொர்க்? எஸ். அதுக்கப்புறம் வந்து everything will be back to normal. அந்த கிரியேட்டர் பண்ண ஸ்கேம் சரி, பணம் மோசடி, whatever it is, 4 நாள் அவ்வளவுதான் மேடம். எவ்வளவு பெரிய 4 நாள் தான். ஸோ இங்கே சோஷியல் மீடியா கான்சிக்வன்சஸ் பொறுத்த வரைக்கும் there are no consequences. ஒரு irresponsible கிரியேட்டர் இருக்காருன்னா he can get away with no consequences என்றதான் நான் சொல்ல வரேன் in social media. Now the second type of consequences a creator can face, legal consequences. This is where things get a little tricky. ஏன்னா சிலருக்கு லீகல் கான்சிக்வன்சஸ் இருக்கு, சிலருக்கு இல்லை. இப்போ சோஷியல் மீடியால எல்லாருமே கான்சிக்வன்சஸ் இல்லை, எல்லாருமே மறந்துடுவாங்க, இல்லை எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காதுங்க, அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி லீகலாகவும் சிலருக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கு, சிலருக்கு இல்லைன்னா இட் கிவ்ஸ் சர்டன் கிரியேட்டர்ஸ் டு டூ வாட்எவர் தே வாண்ட் அண்ட் கெட் அவே வித் இட். அது ஸ்கேமா இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் சரிதான், தே கேன் கெட் அவே வித் இட். லீகலாகவும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி. இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ். இப்போ நம்ம கிரியேட்டர்ஸை பற்றி பேசலாம். முதல்ல எல்லாரும் அடிக்கிற பீஸே நம்ம சொல்லுவோமே, அமலா சார் 2021ல நான் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ பேசினதா ஞாபகம், நான் மறந்துட்டேன். அப்போ வந்து அவங்க ஏதோ லைக் ஒரு காசு போட்டா 10,000 20,000 போட்டா அப்படியே 40,000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ட்ரேடிங் வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணாங்க, which is obviously a scam. அதை இன்னும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது இன்னும் எனக்கு ஆச்சரியமா. பட் அதுக்கு யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கல, சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணல, கேன்சல் கல்ச்சர் எதுவுமே கிடையாது. இவங்களை பார்த்து இவங்க தான் எந்த பிரச்சனையும் வரலைன்னு நிறைய இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் ப்ரொமோஷன் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அமலா சார்ஜி இந்த ப்ராசஸ்ல she would have earned a shit
டன் லோட் ஆஃப் மணி. இதே எப்படி எனக்கு தெரியும்னா ரம்மி ப்ரொமோஷன் எனக்கும் கேட்டிருக்காங்க, பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன் எனக்கும் கேட்டிருக்காங்க. ஐ நோ ஹவு மச் தே பே. எந்த ஒரு பிராண்டும் அஃபோர்ட் பண்ண முடியாத அமௌண்ட் they will be willing to afford. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால வந்து 1 lakh வந்து ப்ரொமோஷனுக்கு வாங்க முடியும் நார்மல் பிராண்ட்னா, அவங்க அவ்வளவுதான் கொடுப்பாங்கன்னா, ஒரு ரம்மி வெப்சைட்டோ ஒரு பெட்டிங் பிளாட்ஃபார்மோ எனக்கு 2 lakhs 3 lakhs கூட ரெடியா இருப்பாங்க. ஏன்னா நான் ப்ரொமோட் பண்ணேன்னா நான் ப்ரொமோட் பண்றத வச்சு they can make more than that. அது அப்படியே டபுள் ட்ரிபிள் கூட பண்ண முடியும். அந்த அளவுக்கு there is money involved in this thing. ரம்மியும் சரி பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்டிங் கேம்பிளிங் எல்லாமே ஒரு அடிக்ஷன் தான். எப்படி வந்து டொபாக்கோ வந்து தப்புன்னு சொல்றோம், ஆல்கஹால் தப்புன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இதுவும் ஒரு அடிக்ஷன், இதுவுமே தப்பு தான். ஸோ அது வந்து மாரலி ரைட்டா இருக்காது. அதை விட இந்த மாதிரி ஃபேக் ட்ரேடிங் ப்ரொஃபைல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி அது லெஜிட்டா இல்லையானே செக் பண்ண, அது லெஜிட்டா இருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி ஒரு 20,000 கொடுத்தோடனே 2 hours எப்படி 40,000 கொடுக்க முடியும்? இட்ஸ் நாட் லெஜிட். இட் டசன்ட் ஒர்க் தட் வே. அவங்களுக்கு இது தெரியாதுன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. பிகாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க காசு போட்டு காசு வந்துச்சுன்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் another scam. அதை பண்ணி காசு வாங்கிட்டு she just moved on. No one gave a shit. No actions. Nothing happened. இந்த ப்ராசஸ்ல ஸ்கேம் பண்ணவங்களுக்கு காசு கிடைச்சது, ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணவங்களுக்கு காசு கிடைச்சது. காசு இழந்தது இந்த ஆடியன்ஸ் தான், வியூவர்ஸ் தான். இங்க விக்டிமா இருக்கிறது ஆடியன்ஸ். நம்பிக்கை சேர்ந்து தான் போகுது. இது தெரிஞ்சே தானே பண்றாங்க. 10,000 கொடுத்தா எவனாச்சும் 20,000 கொடுப்பானா? அங்க போய் ஏமாறவனுக்கு எதுக்கு சிம்பத்தி காட்டணும்ன்றான் சொல்லுவாங்க. பத்தனைக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் கஷ்டத்துல இருந்து பண்ணிருக்கலாம், இல்ல வந்து ஒருத்தர் தெரியாம பண்ணிருக்கலாம், ஒருத்தருக்கு இது புதுசா இருந்துக்கு ஓகே ஒர்க் ஆகும் பண்ணிருக்கலாம், அவங்களே சொல்றாங்களேன்னு கூட ஒருத்தர் பண்ணிருக்கலாம். வாட் எவர் த கான்டெக்ஸ்ட் இஸ், இங்க ஆடியன்ஸ் தான் விக்டிம். நீங்க அந்த கிரியேட்டரை क्वेश्चन பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட்டருக்கு போகும். இர்ஃபான். You all know what happened for the past few months. ஜெண்டர் ரிவீல், அதுக்கப்புறம் அந்த டெலிவரி வச்சு வீடியோ போட்டது, அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அது ஏன் அவருக்கு தெரியலன்றது தான். இந்த பீரியட்ல எல்லாருமே கமெண்ட் போட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பல கமெண்ட்டுகள் ஹைட் ஆகப்பட்டுச்சு, டெலிட் ஆகப்பட்டுச்சு. டெலிட் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் வீடியோ கூட போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வீடியோக்கு அப்புறம் எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு. there was no actions on him, சோஷியல் மீடியாவும் சரி லீகலாவும் சரி. ஃபர்ஸ்ட் அவர் மேல கண்டிப்பா ஆக்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் வார்ன் பண்ணிட்டு அவரை விட்டாங்க. இது பிரச்சனை இல்லை. ஒரு கிரியேட்டர் ஒரு தப்பு பண்றாரு, அவங்கள வார்ன் பண்றாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா TTF வாஸ் I don't endorse whatever he does. பட் இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த இடத்துல இவருக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தா, அவர் எது பண்ணாலும் தப்பு, ஈக்குவலி ராங். ஒரு இடத்துல போய் வீலிங் பண்ணி விழுகிறாரு. அவருக்கு எடுக்கப்பட்ட ஆக்ஷன் ரொம்பவே சிவியரா இருந்தது. 10 இயர்ஸ்க்கு வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. when someone's career is based on something you are banning, அது ஒரு 2 இயர்ஸ்க்கு பண்ணிருப்பான், இல்ல 5 இயர்ஸ்க்கு பண்ணிருப்பான். பட் நேரடியா 10 இயர்ஸ். அத நான் தப்புன்னு சொல்ல வரல. 3 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கிறீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் மேல. ஏன்னா அத்தனை பேர் பாக்குறாங்க, குட். ஆனா இவருக்கு எடுக்க ஆக்ஷன் இன்னொரு கிரியேட்டருக்கு எடுக்கல, இன்னொரு இன்ஃப்ளூயன்சருக்கு எடுக்கலனா there lies the problem. இங்க பிரச்சனை ஒரு கிரியேட்டர் தப்பு பண்றது கிடையாது. பிரச்சனை என்னன்னா யாருமே அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்லை. இப்போ இந்த இர்ஃபான் கேஸே எடுத்துக்கோமே. இந்த ஜெண்டர் ரிவீல் இஷ்யூ நடக்கும்போது அவர் அப்பாலஜி லெட்டர்ல நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேன், இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னு சொல்லி தான் அப்பாலஜி பண்ணி அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் அவேர்னஸ் வீடியோவோ இல்ல அவர் பண்ணது தப்பு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷனோ அவர் சைடுல இருந்து வரல. இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த வீலிங் பண்றது, இந்த மாதிரி ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறதும் ஜெண்டர் ரிவீல் பண்றதும் ஒன்னா அப்படின்றது நிறைய பேர் நினைக்கலாம். 2 இஷ்யூமே ஆர் தே லைக் ஈக்குவலி ராங்ன்றது நிறைய பேர் கேள்வி வரும். நானும் ஒரு கிரியேட்டரா இதெல்லாம் பார்க்கும்போது ஜெண்டர் ரிவீல் தானே, இதெல்லாம் வெஸ்டர்ன்ல நார்மலா நடக்கும், நடந்தது என்னன்ற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். பட் இங்க இர்ஃபான் வந்து ஜெண்டர் ரிவீல் வீடியோ மட்டும் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அவர் வந்து எங்க போனாரு, எப்படி அவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாருன்றதையும் கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் தமிழாவில் ஒரு ஷோ போட்டிருந்தேன். எனக்கு ஆண் குழந்தைகளே வேணான்னு ஒரு சைடுல உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கம் பெண் குழந்தைகளே வேணான்னு ஒரு சைடு உட்கார ஐடியா வருமா இல்லையா பார்த்தா இது எவ்வளவு பெரிய தப்புன்னு மேபி இர்ஃபான் குட் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். அந்த எபிசோட நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல் எபிசோடா இருக்காது. எத்தனை பேர் எமோஷனலா பேசுவாங்க நீங்க பாப்பீங்க. ஏன்னா சிலர் வந்து ஓப்பனாவே சொல்றாங்க, அவங்கள பார்த்தா அன்எஜுகேட்டடா எனக்கு தெரியல, அவங்கள பார்த்தா போராவும் தெரியல, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் துபாய்க்கு போறதுக்கு. அதுல ஒரு லேடி சொல்றாங்க, எனக்கு பெண் குழந்தை தான் வேணும், ஆண் குழந்தை வேணாம், எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருமோன்னு பயமா இருக்கு, அதனாலேயே நான் ட்ரை பண்ணாம இருக்கேன் பிரெக்னன்சிக்குன்னு சொல்றாங்க. யாராச்சும் எனக்கு ஷோரா சொல்லுங்க, எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னீங்கன்னா நான் பிரெக்னென்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு லேடி அங்க உட்காந்துட்டு. அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியல, அவங்களுக்கு அவேர்னஸே இல்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, ஜெண்டரை தெரிஞ்சுக்க முடியும். துபாய் போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் தெரிஞ்சுக்கலாம். then you can decide if you can abort the child or not. abortion கரெக்டா தப்பான்றது தனி டாபிக். இதெல்லாம் பெண் குழந்தையே வேணான்னு அழுகுறாங்க. அப்பதான் இந்த இஷ்யூ எவ்வளவு பெரிய இஷ்யூ, இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூன்றது தெரிஞ்சது. all Irfan had to do was upload a awareness video for something he did, but he didn't. Instead he kept on deleting comments and ignored all the criticisms and moved on. okay, gender reveal issue முடிஞ்சு அதுக்கப்புறம் டெலிவரி இஷ்யூக்கு வருவோம். அந்த ஒரு வீடியோ அவர் போட்டிருப்பாரு. டெலிவரி ரூம்ல ரெக்கார்ட் பண்ணி
போட்ட ஒரு வீடியோ. அவர் வந்து அந்த தொப்புள் கட் பண்ணது வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது, லீகலி இட் இஸ் நாட் ரைட்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸே எடுக்கல. இல்ல எடுத்தாங்க, டாக்டர்ஸ் மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேலேயும். இதுதான் நான் இங்கே பிரச்சனையாவே சொல்றேன். நீங்க ஆக்ஷன் எடுக்க போறது இல்லைன்னா ஆக்ஷனே எடுக்காம வார்ன் பண்ணிட்டு எல்லா கிரியேட்டரும் வார்ன் பண்ணிட்டு விடலாமே. ஒருத்தருக்கு சாஃப்ட் கார்னர் காட்டிட்டு மற்றவங்களை மட்டும் சிவியர் ஆக்ஷன் எடுத்தா என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து நான் கடைசி வரேன். ஸோ இர்ஃபானுக்கும் அமாலா சாஜி மாதிரி சோசியல் மீடியாலையும் எந்த கான்சிக்வன்சஸும் இல்லை, லீகலாகவும் எந்த கான்சிக்வன்சஸும் இல்லை. பட் இந்த பக்கம் டிடிஎஃப் வாசன் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. which then again I don't criticize. Okay, next creator. இந்த ஜெண்டர் ரிவீல் இஷ்யூலாம் நடக்கும்போதே சிந்திங்கா நயன்னு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கலாம், சிம்பிள் ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க வித்தவுட் ப்ராப்பர் லைசன்சஸ். அவங்க வெப்சைட்லேயே நிறைய ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து வேற ஒரு வெப்சைட்ல இருந்து வேற ஒரு ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எப்படி லெஜிட்டா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. இவங்க மேலேயும் ஒன்ஸ் அகேன் there are no actions taken. ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாததே லீகலி தப்பு, அதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கணும். அதுக்குமே இங்கே ஆக்ஷன் எடுத்து சிந்திங்கா நயனும் சரி, அதையும் சரி, யார் மேலேயும் ஆக்ஷன்ஸ் எடுக்கல. சோசியல் மீடியாவையும் சரி, லீகலாவும் சரி, there was no consequences. இதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்டா இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அடுத்த ஒரு கிரியேட்டரை பத்தி பேசியே ஆகணும். A2D நந்தா. அவர் நிறைய கிரியேட்டர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு, which I really appreciate. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த உருட்டு டெக்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுல வந்து தமிழ் டெக்ன்றவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, ஒரு லாங் வீடியோ. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அவர் கிரிட்டிசைஸ் பண்றது, அவர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றது, அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட். ஆனா அவர் என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாரோ அதை எல்லாத்தையும் இவரே பண்றாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப நந்தா வந்து தமிழ் டெக்கை என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாரு? தமிழ் டெக் நார்சிசிஸ்டிக்கா இருக்காரு, அவருக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடுறாரு. இது ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? 2. 3வது வந்து தமிழ் டெக் மட்டும் இல்லாம நிறைய கிரியேட்டர்ஸே அவரே சொல்லியிருக்காரு, பெய்டு ப்ரொமோஷன் போடாம ப்ரொமோட் பண்றாங்க, அது தப்புன்னு. which I stand by him, which is a good thing. ஆனா இந்த 3 தப்பையும் நம்ம நந்தாவே பண்றாரு. மேஸ் அவன் நார்சிசிஸ்டிக்கா இருக்கான் மேஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளே அதை பண்ணக்கூடாது. கமெண்ட் ஹைட் பண்றான்னு சொல்லிட்டு நம்மளே அதை பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் விட பெய்ட் ப்ரொமோஷன் லேபிள் போடாம ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஓனர்ஷிப்பை ஹைட் பண்ணி ஒரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. எல்லாம் பண்ணிட்டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருந்தா கூட ஃபைன் விட்டுருக்கலாம். அப்பயும் இது ஆடியன்ஸுக்கு ஒரு பிட்ரையல் தான். பட் அட்லீஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாச்சும் எடுத்துருக்கணும். நந்தா ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது உள்ள போய் என்னன்னு பார்த்தா அவர் பண்றாரு, இவர் பண்றாங்க, இன்டர்நேஷனலா பண்றாங்க, அமேசான்லேயே இருக்கு, ஸோ நானும் ப்ரொமோட் பண்றேன். அது வந்து சிடிக்கு ஆஃபர் சொல்லியிருந்தாரு. சிடிக்கு அவரால் எந்த ஒரு முட்டும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு ஆன்சரும் பண்ண முடியாத கொஸ்டின் அது. அதுக்கு வந்து இதை நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணோம். 50 டேஸ்னு சொல்லியிருந்தாரு எக்ஸ்பெரிமெண்ட். 50 டேஸா 15 டேஸா தெரியல, ஏன்னா வீடியோ தூக்கிட்டாரு. 15 டேஸ் தான் நினைக்கிறேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வியூவர்ஸ் என்ன லேப் ரேட்ஸா? ஏன்னா அது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு புரியல. ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் அந்த வெப்சைட்டோட ஓனர்னு சொல்லிட்டே ப்ரொமோட் பண்ணிருக்கலாமே. Why did you hide it? நீங்களே ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, நீங்களே அதை வைக்கிறீங்க, நீங்களே அதுக்கு ப்ரோமோ கோட் போட்டு நீங்களே தேர்ட் பார்ட்டி மாதிரி ப்ரொமோட் பண்றீங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் திஸ்? இது வேற ஒரு யூடியூபர் பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கப்புறம் அந்த வீடியோல என்ன வந்து எதுவும் இருக்காது. சிக்ஸ் ஃப்ரீக்வன்சி கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சோகமா இருக்கிறதாவும், அவர் 6 பேக் பண்றதுனால he couldn't focus on his content, அவங்க டீம் தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க, அவங்க டீம் தான் கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாங்க, கேள்வி கேட்டதும் வலிப்பு பண்ணிட்டு ஹைடு பண்றாரு. அவர் பெரிய மனுஷனா நீங்க கேட்குறீங்க, நீங்களே அதையே பண்றீங்க, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம என்ன சொல்றீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் சே த 5 letter magic word, sorry. I'm sorry for my actions. இனிமே இது நடக்காது. தப்புன்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர அப்பயும் வந்து ஒரு I'm sorryன்னு சொல்லல, I apologize கூட சொல்லலாம். இதெல்லாம் ஏன் எனக்கு கோவம் வருதுன்னா, இதே பதில வந்து வேற ஒரு கிரியேட்டர் நந்தா கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பதில் சொல்லியிருந்தா அதை வச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம தப்புன்னு சொல்றோம்னா நம்ம அதை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் பண்ணாலும் கூட, தெரியாம நடந்தாலும் கூட, இல்லை தெரிஞ்சே நடந்தாலும் கூட அட்லீஸ்ட் அதுக்காச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதுவுமே எடுக்கிறது கிடையாது. இப்போ அந்த ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோவே தூக்கிட்டாரு. அதுக்கு மேல இதெல்லாம் கூட ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு ரீஃபண்ட் எல்லாம் பண்ணிட்டாரு, ஓகே. ஆனா எல்லாம் பண்ணிட்டு வீடியோவும் ரிமூவ் பண்ணிட்டு பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப சோக பாடல். எப்படி பொம்பளைனாலதான் நீங்க வந்து சிடிகி லேப்ஸ் வெப்சைட்டை வந்து ஓனர்ஷிப் வாங்கி பிசினஸ் டீலிங் போட்டு பொம்பளைனால அது எப்படி 2 வேற இஷ்யூவை இவருக்குள்ள இணைச்சு அதுக்கு இதை பதில் மாதிரி காமிச்சு ஆடியன்ஸை நம்ப வச்சு அவர் இன்னொரு விஷயமா சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஸ்கேம் பண்ணலை, A2D ஸ்கேம் சொல்லாதீங்க தப்புன்னு.
அவரே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. ஸ்கேமிங்ன்ற வார்த்தை வந்து என்ன டெஃபினேஷன் பார்ப்போமா? A clever but dishonest plan for making money. I don't know about you, but hiding ownership of something you promote is dishonest and a clever way of making money. இது ஸ்கேம் இல்லைன்றது ரெண்டாவது விஷயம். பட் நார்மலாக இன்டர்நெட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கட்டோம்னா, ஒருத்தங்க சீட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கேம் டிஸ் ஆடியன்ஸ் தான் சொல்லுவாங்களே தவிர ஏடிடி சீட்டட் டிஸ் ஆடியன்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸ்கேம் டிஸ் ஆடியன்ஸ் தான், இது ஸ்கேம் தான். எனக்கு இதெல்லாம் ஏன் வந்து ஏடிடி பண்ணும்போது மட்டும் எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா, பிகாஸ் நானும் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான், நானும் ஒன் ஆஃப் த வியூவர் தான், நானும் அவர் சொல்றாரு இந்த பெய்ட் ப்ரொமோஷன்லாம் போட்டுட்டு பண்ணுங்கன்னும் போது ஐ வாண்டட் டு சே தட். ஓகே, எனக்கு பதிலாக ஒரு கிரியேட்டர் வந்து சொல்றாருன்னு போது ஜஸ்ட் ஹெல்த்தி அவரே பண்றப்போ பேசுறாருன்னு போது ஐ வாஸ் ஆக்சுவலி ஹாப்பி அபவுட். இப்போ அவரே வந்து இப்படி பண்ணும்போது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத போது, மேனிபுலேட் பண்ணும்போது எனக்கு என்ன, இது ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேரும்னா, all of this are just for views அப்படின்னு தான் சேரும். எனக்கும் அப்படிதான் சேர்ந்துச்சு. அதனால தான் எனக்கு கோவப்படுது. ஓகே, Daddy chill. ஏன்னா பொம்பளையுமே ஏமாந்தது என்னமோ வேற இஷ்யூ. அதை தூக்கி இதில் சொருகிறதுன்றது எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி வந்து நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது வந்து அது யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பாக இருக்கும், தப்பாக போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பண்ண தப்புக்கு ஒரு பொண்ணு மேலே பழிய போடுறீங்க. இது வந்து உங்களுக்கு தெரியாமல் நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இன்டென்ஷனலாக நடக்கிறதா தான் தெரியுது. யூ ஜஸ்ட் மேக்கிங் அ மாக்கரி ஆஃப் யுவர் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோவில் வெறும் சோக பாடல்கள் தான் இருக்கும். நான் வந்து 6 பேக் ட்ரை பண்ணுறேன், இனிமேல் வந்து ஒரு வாரம் வீடியோ வராது, 2 வாரம் இன்னும் சொன்னார். ஆனால் அது வந்துருச்சு 3 நாள்லேயே. அதுவும் நார்மல் 3 நாள்லேயே வந்து பாட்டெல்லாம் வந்துருச்சு. அடுத்த வீடியோவே பாட்டு தான். அப்படி சோக பாடல்கள் போட்டு இன்னொருத்தர் இருப்பார், நம்ம நண்பர் தருண்குமார். I know he's my friend. I have made பல videos with him. பட் இந்த இடத்துல நான் அவரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஃப்ரெண்டா இருந்தா நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். நான் ரியல் லைஃப்லையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், இப்பயும் நான் பண்ண தான் போறேன். ஸோ வண்டியில பேசிட்டே போவோம். அவர் ஒரு மாசான விஷயத்த பண்ணியிருந்தாரு. அவர் எதாவது பண்ணுவார், ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒன்று சிம்பத்தி கார்டு, இல்லாட்டி இப்போ ஒன்று புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. இதோட ஊரை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா யூடியூப் கரெக்டாக அந்த சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது பேக்லாஷ் ஆயிடுச்சு. அந்த பிக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ என்னடானா ஐ கூட்டிட்டு ஓடிட்டார். இதே தான் வந்து அவர் ஃபிட்னஸ்ல இஷ்யூஸில் வந்து வேற ஒரு யூடியூபர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது டிப்ரெஷன் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இப்போ இது அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ ஏ2டி நந்தாவும் பண்ணார். ஏ2டி மேலே மட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா, ஹி மேட் அ டெம்ப்ளேட். வந்து பேஷ் பண்ணி போடுற கண்டென்ட்டே ஒரு டெம்ப்ளேட் ஆகிட்டார். which I don't think is wrong. ஏன்னா what he spoke was actually good, actually true. The scam பத்தி அவேர்னஸ் பண்றதும் சரி, பெய்டு ப்ரொமோஷன் போகணுன்றதும் சரி, அதுக்கப்புறம் நிறைய ஸ்கேம் பத்தி அவர் பேசியிருப்பாரு. அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் இவரே ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கு பதிலே சொல்லாம வேற ஒரு பொண்ணை மாட்டி விட்டுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் தூக்கிட்டு அவர் இருக்கிறது எனக்கு எப்படி வந்து இது கன்வே ஆகுதுன்னா, once again was it all just for views or do you really have the morals you said? அப்படின்றதான் என்னோட கேள்வியாக வந்து முடியுது. நான் ஏ2டி சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அவரே சொன்னதுதான் இதுவும். அவரே சொல்லியிருப்பாரு, a friend who criticizes you is the best friend நம்ம சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அதான் நானும் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே உங்களை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கூட என் சொல்ல இந்த மாதிரி கைடு நீங்களே சொல்லியிருக்கீங்க ப்ரோ, நீங்கள் ஏன் இப்போ பண்ணுறீங்கன்ற மாதிரி யாரும் உங்கள் டீமில் ஒருத்தர் கேட்கலையா உங்கள்கிட்ட? இல்லை கேட்கும் நீங்கள் லிசன் பண்ணலையா? ஐம் ஜஸ்ட் சேயிங் வாட் யூ செட். ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் யூ ஃபார் த மாரல்ஸ் யூ ஹெல்ட் அதர்ஸ் ஃபார். அவ்வளோதான் நான் பண்ணுறேன். அன்ஐரானிக்கலி இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏ2டியை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தவர் தான் டெக் சூப்பர் ஸ்டார். ஓகே, நான் அந்த டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் சண்டைக்குள்ள நான் போக விரும்புறேன். ஒன்ஸ் அகைன் நான் டெக் சூப்பர் ஸ்டாரோட வீடியோவை பார்க்கும்போது ஐ ஆக்சுவலி ஃபெல் ஃபார் இட். I actually thought சுதர்ஷன் was genuine. ஆர்கானிக் கண்டென்ட்டுக்காக வந்து புது சேனலுக்கு வந்திருக்காரு. ஆடியன்ஸு வந்து ஏமாற்றக்கூடாதுன்ற எண்ணத்துக்காக புது சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறார். ஓ வாட் அ மேன். உண்மையே ஒரு பக்கம் எனக்கு தோணுச்சு, ஓகே உண்மைதான் போல பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய கிரியேட்டர்ஸ் அதிலேயே கமெண்ட்டும் போட்டுப்பாங்க வரிசையா நம்பி. ஒன்ஸ் அகைன் நான் அந்த டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் சண்டைக்குள்ள போக விரும்பல. ஏன்னா ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த கேமரா. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் டெக் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாருன்றத ஐ திங்க் ஆடியன்ஸ் டிசர்வ் டு நோ. ரெடியா இருங்க மக்களேன்னு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அவர் போட்டுருப்பாரு. அதை பார்ப்போமா?
ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 டேல யூடியூபோட எல்லா கிரைட்டீரியாவும் மீட் பண்ணிட்டோம். ஆனா மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்னு வந்து யூடியூப் சொல்லிட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 45 நாள் ஆகும் ரீஅப்ளை பண்றதுக்கு. அதுக்கப்புறமும் சில வாரங்கள் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு நம்ம சேனல்ல நோ மானிட்டைசேஷன். பட் அதுக்காக வீடியோ போடாமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக கம்பல்சரி கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோ வரும். நாளைக்கு 3 மணிக்கு மீட் பண்ணுவோம். இப்படி 45 நாட்கள் ஆகும். அதுக்கப்புறமும் சில வாரங்கள் ஆகும். கிட்டத்தட்ட 2.5 மாசம் என்னால் மானிட்டைசேஷன் இல்லாமல் நான் வீடியோ போட போகிறேன். போடணுங்கன்னா சேனல் இருக்கணும். ஓகே, உண்மையிலே அதுக்கு நம்பப்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு செகண்ட் சேனல் ஒன்று வச்சிருக்கேன், JK. எனக்கு இதே இஷ்யூ தான் நான் ஃபேஸ் பண்ணேன். லெட்ஸ் ஹேவ் a look at it. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 எனக்கு இந்த மெயில் வந்து 2023. என்ன மெயில்? யுவர் சேனல் இஸ் நாட் அப்ரூவ்ட் ஃபார் யூடியூப் மானிட்டைசேஷன். அதே தான், அதே மெயிலேருந்து எனக்கு வந்திருக்கு. நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அவருக்கு வந்த அதே மெசேஜ் தான் எனக்கும் வந்திருக்கும், மெயில் வந்திருக்கும். ஆக்சுவலாக யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி எப்படி இருந்துச்சு மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, யூ அப்ளை ஃபார் இட், அதுக்கு வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையான்றது 1 வீக்கில் அவங்க சேனல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க யூடியூப்னா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, எனக்கு இந்த சேனலுக்கு மட்டும் இல்லை 2 சேனலுக்கு ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டு நீங்க எப்படி உங்க வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னு ஒரு வீடியோ போட்டு அனுப்புங்க. உங்க வீடியோல உண்மையிலே எஃபர்ட் இருக்கா, எப்படி இந்த கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. நீங்க வந்து அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும். அனுப்புன அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிடுவோம். அந்த மெயிலையும் பார்ப்போம். டிசம்பர் 25 4:52 PM எனக்கு இந்த மெயில் வந்திருக்கு. டிசம்பர் 26 என்ன மெயில் வந்திருக்கு பாருங்க. அப்டேட் யுவர் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்பீல் வாஸ் சக்சஸ்ஃபுல். அதிலே போட்டுருங்க பாருங்க, our team carefully reviewed both your content and your video appeal. அந்த வீடியோ அப்பீல் வந்து போட்டதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா JK ரிவ்யூன்னு போட்டிருப்பேன், சேனல் லிங்க் போட்டிருப்பேன், 3 நிமிஷம் வீடியோ. ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வச்சுருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜஸ், சப்போர்ட்டட் லாங்குவேஜஸ், தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷில் பேசி நான் இந்த மாதிரி பண்ணுறோங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மியூசிக் போடுறேன், இந்த மாதிரி இவ்வளோ எஃபர்ட் இருக்குது, மானிட்டைசேஷனுக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னால் மானிட்டைசேஷன் வந்துடும். இந்த சேனலில் பப்ளிக்காக 3 வீடியோஸ் இருந்துச்சு நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது. அதெல்லாம் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் போட்ட வீடியோவை விட லெஸ் எஃபர்ட் தான் இருக்கும். அதையே அப்ரூவ் பண்ணி சேனல் மானிட்டைசேஷன் கொடுத்துட்டாங்க. வித்தின் 24 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ்க்குள்ளேயே இது நடந்தது. இது வந்து என்னடா உனக்கு நடந்தால் எல்லாருக்கும் நடக்குமான்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஒன்ஸ் அகேன் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இது ஒரு ஸ்டெப்பாக அவங்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 யூடியூபருக்கு இது நடந்தது. அவங்களும் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு அப்பீல் பண்ணி மானிட்டைசேஷன் ஆச்சு. ஏன்னா ப்ராசஸாக வச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கும் அவருக்கும். இது வந்து ஒரு நார்மல் யூடியூபர் நான், எனக்கு வந்து டெக்கை பற்றி பெருசாக நாலேஜே இல்லை. என்னாலே ஃபிகர் அவுட் பண்ணி 16 ஹவர்ஸ்க்குள்ள என்னோட சேனலை மானிட்டைசேஷன் பண்ண வச்சிருக்காங்கன்னா அவருக்கு தெரியும். You really think Tech Sudarshan, Tech Superstar didn't know about this? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போய் இன்னும் சில வாரங்கள் ஆகும், 2.5 மாதம் ஆகும் சொன்னது போய் ஒன்று. 2வது அவருக்கு மானிட்டைசேஷன் நேரம் ஆயிருக்கும். அவர் வீடியோ போடும்போதே ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போடுறதுக்கே மானிட்டைசேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் அப்பீல் பண்ணியிருந்தா. அவர் அப்பீல் பண்ணலைன்றதை என்னால் நம்ப முடியல. பிகாஸ் எனக்கே இந்த விஷயம் வந்து பார்த்தாலே படிக்கிற விஷயமா இருக்கிறது. அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஒன்ஸ் அகேன் நீங்க யாரு வந்து விக்டிமா இருக்கா, யாரை வந்து ஏமாத்துறாங்கன்னா ஆடியன்ஸ். இவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு, இவருக்காக நான் வீடியோ போடுறப்ப அங்கே 2 மாசம் மானிட்டைசேஷனே இல்லாமல் பண்றேன் பாருங்க. ஏன்னா இது எனக்கு தெரியும் ஒரு கிரியேட்டரா, எனக்கு நடந்துச்சுன்னா தெரியும். இப்போ நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, நான் ஜென்யூனான ஆள் தான் நம்பியிருப்பேன். எனக்கு ஆல்ரெடி இது நடந்தனால தான் எனக்கு தெரியும். இப்படி மானிட்டைசேஷனும் பண்ணிட்டு மானிட்டைசேஷனே 2.5 மாசம் ஆகாதுன்னு பொய்யும் சொல்லிட்டு எப்படி நீங்க வீடியோ போடுறீங்கன்றது. இப்படிலாம் நடக்கும்போது ஒரு வியூவருக்கு எப்படி இருக்கும்னா, இதுக்கப்புறம் ஒரு வியூவரா யாரை பார்த்து நம்புவாங்க? நான் எத்தனை பேர்கிட்ட ஏமாந்துட்டேன் அஸ் அ வியூவரா பார்த்து. நானே யாரையும் நம்ப முடியலன்னும் போது நீங்க மட்டும் என்னை நம்பணுன்றதை நான் எதிர்பார்க்கல. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மை வியூவர்ஸ் டு ட்ரஸ்ட் மீ. ஏன்னா ஐ வுடன்ட் ட்ரஸ்ட் மை செல்ஃப் இஃப் ஐ வாஸ் அ வியூவர். என்னோட இன்டென்ஷன் கரெக்டா தப்பான்றதை நீங்களே அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட இன்டென்ஷன் எனக்கு தெரியும், பட் ஐ டோன்ட் வாண்ட் சே. எண்ட் ஆஃப் த டே இங்கே எல்லாருமே வந்து நான் வந்து நல்லவன், நான் வந்து கிரியேட்டரில் ரொம்ப வந்து மாரல்ஸ் ஃபாலோ பண்ணுறவன்னு காமிச்சிட்டு தே டூ ஆல் திஸ் பிஹைண்ட் த பேக். ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பொய் சொல்கிறது, 45 நாள் ஆகும், 2.5 மாதம் ஆகும் பொய் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இல்லாட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு போகிறது.
இப்போ இது இந்த வீடியோவோட நோக்கம் இல்லை. கிரியேட்டர்ஸை பற்றி பேசியாச்சு, எல்லாரும் பற்றி பேசியாச்சு. சந்தோஷமா ட்ராமா முடிஞ்சா, தாக்கப்பட்டாரா, கமெண்ட் போட்டாச்சா, இப்போ விஷயத்துக்கு வரும். விஷயத்துக்கு வரீங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே டெட் மிஸ்டேக்ஸ் இன்டென்ஷனலாக சரி அன்இன்டென்ஷனலாகவும் சரி, தே டென்ட் கிவ் எனி எக்ஸ்பிளனேஷன், தே டென்ட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, தேர் ஆர் நோ கான்சிக்வன்சஸ். லீகலாகவும் சரி, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவும் சரி, எவ்ரி திங் இஸ் ஃபைன். தே ஆர் மேக்கிங் மணி, ஸ்கேம் பண்ணிட்டோம், தே ஆர் மேக்கிங் மணி. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒருத்தர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, இன்னொருத்தர் மேலே எடுக்கலைன்னா வாட் ஷுட் ஐ டூ? இப்போ அந்த இர்ஃபான், அமலா சாச்சி, சிந்திகா நயன்ற மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை, டிடிஎஃப் வாசன் மேலே எடுக்கிறீங்க. எனக்கு இவங்க 2 பேருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்த சைடில் வந்து தே ஹேவ் மோர் ஃபாலோவர்ஸ் ஒன், ஆர் தே ஹேவ் மோர் மணி, ஆர் தே ஹேவ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 3 இருந்தால் என்னால் தப்பிக்க முடியுமா கான்சிக்வன்சஸ்ல இருந்து? நான் வந்து அதான் பண்ணணுமா? இப்போ ஃபாலோவர்ஸ் இருந்தால் தப்பிச்சிடலாமா? காசு இருந்தால் தப்பிச்சிடலாமா? இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தப்பிச்சிடலாம்? அப்படி ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும் தப்பிச்சிடலாம், நீ கான்சிக்வன்சஸ் இல்லாமல் தப்பிச்சிடலான்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கும்? 2 மில்லியனா, 4 மில்லியனா, 5 மில்லியனா? வாட்ஸ் த நம்பர்? நேம் மீ த நம்பர். இல்லை காசு தான் தேவைன்னா நேம் யுவர் ப்ரைஸ். இவ்வளோ கோடி இருந்தால் நீ தப்பிச்சிடலாம்ப்பா, உன்னை பிடிக்க மாட்டோம்ப்பா, மற்றவங்க பண்ணுற தப்பெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், உன் மேலே எடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு கோல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதையும் சொல்லுங்கள் நீங்கள். எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னா, சர்ப்ரைஸ், திஸ் வீடியோ இஸ்ன்ட் அபவுட் A2P, TTF, or Tech Superstar, or any other creators I mentioned. This video is about me. These are the questions I asked myself. நார்மலாக வந்து என் ஃபேமிலிலாம் கேட்பாங்க, என்ன யூடியூபராக இருந்துட்டு இவ்வளோ தான் சம்பாதிக்கிறான்னு கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க, என்னடா எல்லாரும் சம்பாதிக்க நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. பட் நான் வந்து அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டேன், நான் அப்படி தான்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ எனக்கு அந்த கேள்வி வருது, என்ன பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீயும் பேசாமல் இவங்கள மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் காசு கொடுத்தா எதாவது ப்ரொமோட் பண்ணிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு காசு நல்லா சம்பாதிச்சு கான்சிக்வன்சஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணாமல் ஜாலியாக இருக்கலாமே, கேன் லிவ் அ ரிச் லைஃப். இதெல்லாம் எதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏன் கோவம் வருது? நீ என்ன பார்த்து எனக்கே கோவம் வருது, என்ன பார்த்து நானே கேள்வி கேட்டுக்கிறேன், ஏன் நீ வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்? அந்த கோவத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? அதெல்லாம் இருக்குதா? என்ன ஃபயர் மோட்ல தான் இருக்கிறார் ரியலாகவே. ஃபஸ்ட்டு இந்த சீரியஸ் விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன், அவர் ஏன் மூக்கில் பேண்டேஜ் ஓட்டுனுக்கிறாருன்னு. உனக்கு தெரியும் நான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கப்போ நான் என்ன பேஸ் பண்ணுறேன்னு. நிமிஷத்துக்கு ஒரு முறை கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன், ஒளிவினே இருக்கும்டா, இந்த இடம் வந்து வேர்வை இருக்கும், அதனால ஒட்டினுக்கிறாரு. அவ்வளோ கண்ணாடி நிற்கணுன்றதுக்காக போட்டிருக்காரு. அது எனக்கு புரிஞ்சிச்சு. சரி அந்த சீரியஸாக போயிட்டு இருக்கே, அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை முன்னே ஒரு வாட்டி மூக்கில் அடிபட்டு இருந்தது இல்லை, சரி அந்த மாதிரி ஏதாவது பேண்டேஜ் எதுவும் ஒட்டியிருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டு நான் கேட்டேன். அவரே தாக்கி கொண்டு வீடு கொண்டு எழுந்து வந்திருக்காரு. அதுதான் வந்து அடையாளம். நிஜமாவே ஃபயர்மோன் தாங்க. இது இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர்கிட்ட வச்சு பார்த்த கேள்வி இதெல்லாம். உன் ஃப்ரெண்டுன்றதுனால நீ கேட்காம இருக்கியா, இந்த விஷயத்துல நீ எல்லாத்தையும் இதை பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் வச்சிருந்தது. அவரும் சரி வேணாம் அது அப்படி இப்படின்னு இருந்தார், உடச்சி வந்துட்டார். எல்லாரையும் தூக்கி நிற்க வச்சு மொத்தத்தையும் சர மாதிரியே வச்சு செஞ்சார். சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே ரியலாக இருந்தது, நடிக்கலை. என்ன இருக்கும் நம்ம எப்படி என்னுடைய தாட்டம் அப்படிதான் இருக்குது. எனக்கு மனசுக்குள்ளே வெம்பிட்டு இருக்க விஷயம் இதெல்லாம் தான், அதை அப்படியே எடுத்து பேசின மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இதில் ஓவராலாக என்னன்னு தெரியுதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது வீடியோ போகிறவருக்காக இருக்கட்டும் இல்லை பார்க்குற நமக்காக இருக்கட்டும், அந்த விஷயம் இருக்கணும். இப்போ அவர் சொன்னார் ஃபாரின்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா உடனே வியூஸ் குறையும், சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அங்கே தான் மில்லியன் கணக்கில் வியூ போகும், அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பார்ப்பாங்க. ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது இங்கேயும் அங்கேயும். ஸோ இந்த விஷயம் மாறணும். அதுக்கு 2 சைடுமே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எதை சப்போர்ட் பண்ணுறோம், எதை வந்து பண்ணக்கூடாதுன்றது தெரியும். அப்புறம் A2D பிரதர், அவரோட வீடியோஸும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், ரொம்ப பிடிக்கும். அவரும் நிறைய இடத்துல வந்து அந்த மிஸ்டர் பீஸ்ட் பற்றி பேசினதாக இருக்கட்டும், சில பிரச்சனைகள் பற்றி போல்டாக பேசும்போதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தர் இதெல்லாம் பேசுகிறாரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சில இடத்துல அப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் அந்த விஷயத்தில் கூட கொஞ்சம் மறைச்சு பேசினாரு சிலது அப்படின்ற மாதிரி தோணுச்சு, மலுப்புன மாதிரி தோணுச்சு, அக்செப்ட் பண்ணாமல் நிறைய விஷயம் பேசின மாதிரி எங்களுக்கே அது ஃபீல் ஆச்சு. ஸோ அது எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. ஏன் அப்படி பேசுகிறாரு, ஒத்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, அவர் சொல்கிறது நம்ம கேட்குறோன்னும் போது அதை ஒத்துக்கிறதுல என்ன, உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பேசுகிறோம் பேசல, உங்களுக்கு அந்த உண்மை தெரியும்னும் போது எங்களுக்கும் அது வெளிப்படையாக தெரிஞ்சிருது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை உண்மையாக இருந்துடலாமோ, அதை கொஞ்சம் ஆனஸ்ட்டாக பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சானா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணுறதே இல்லை. காரணம் அந்த ஒரு விஷயம், என்னடா இப்படி பேசிட்டு இருந்தவர் இப்போ இந்த விஷயம் பண்ணுறாரேன்னும் போது எங்களுக்கு அது மைண்டில் உக்காந்துருச்சு. அதனால நமக்கு அந்த வீடியோ பண்ணணும்னு தோணுனா கூட அவர் அது பண்ண விஷயம் நமக்கு ஒரு வருத்தம் உள்ளே இருக்கிறதுனால நமக்கு அது போய் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தோண மாட்டுது. பட் அவர் இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகிறாரு,
அந்த இன்ஸ்டாகிராம் பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் சொல்கிற நல்ல விஷயத்தையும் நம்ம எடுத்துக்காமல் இருக்க போகிறதில்ல, பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. பட் அவர் பண்ணுற ஒரு விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணதில்லை, அதுக்காக சொன்னேன். அப்புறம் இர்ஃபான் ப்ரோ அவரோட வீடியோஸும் நிறையா கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்தது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னென்னா அது ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு இருக்கு, ப்ளஸ் வந்து சென்சிட்டிவான விஷயமாகவும் இருந்தது. அதை பற்றி என்னன்னே தெரியாமல் நம்ம பேசவும் முடியாது. ஒன்று இப்போ நாங்கள் அவரோட வீடியோஸ் எடுத்து பேசுகிறோம், அந்த டைமில் அதான் பீக்கில் இருக்குது, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா ஒன்று எங்களுக்கு வியூஸ் ஒன்று ஏறும். கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க டைமில் நம்மளும் பேச நமக்கும் ஒன்று வருமே அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கணும். எல்லாரும் பேசணும், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் கிடச்சதா பார்த்தா அவரும் அவர் சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் கொடுக்கல, அதுக்கு எதனாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களான்ற மாதிரியும் தெரியல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் டிடிஎஃப் ப்ரோக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், இங்கே எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போது அவர் அவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும் போதும் அவர் அடுத்தது ஒரு வீடியோஸ் போட்டால் அதையும் அத்தனை பேர் பார்த்துட்டு அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது நம்ம பேசல என்ன இருக்குது, என்ன பண்ணாலும் அந்த வியூஸ் அவ்வளோ பார்த்துட்டு தான் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னும் போது நம்ம பேசுறதுல ஒரு விஷயம் மாறுதுன்னு நம்ம பேசலாம். இல்லை அப்படியே தான் இருக்க போகுது, அது எதுவுமே மாறல, அது திரும்ப திரும்ப சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளால் அங்கே பேசவே முடியாது. ஸோ எங்களுக்கு அந்த டைமில் இந்த விஷயம் தாங்க மைண்டில் இருந்துச்சு, அதனால தான் அது பண்ணாமல் இருந்தோம். இன்னொன்று இப்போ அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பேர் பார்க்குறோம், நீங்கள் சொல்கிறத நம்புகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அது காரணம் உங்களை ஒரு ஃபேமிலி ஒரு ஆளாக பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிரதராகவோ ஒரு ஃப்ரெண்டாவோ நினச்சி ஃபீல் பண்ணி தான் எல்லாருமே எல்லா சேனலுமே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம அது வந்து எந்த மோட்டிவில் பண்ணுறோம், நம்ம அது கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம பேசுகிற விஷயம் வந்து ஹானஸ்ட்டாக தான் பேசுகிறோமான்றது கண்டிப்பாக அவங்க மனசுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதில் கொஞ்சம் உண்மையாக பண்ணால் நல்லா இருக்குமேன்றது எங்களுக்கு தோணுது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் இர்ஃபான் ப்ரோவை ஒரு 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஆள், டிடிஎஃப் வாசனை 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஆள். இவங்கெல்லாம் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். எப்படி அவர் வீடியோ எப்படா வரும் அப்படின்ட்டு போய் செக் பண்ணிட்டு இருந்த ஆள். அப்படி ஃபாலோ பண்ணாங்க இவங்கெல்லாம். எனக்கு டிடிஎஃப் வாசன் மேலே அவ்வளோ வருத்தம் வந்தது காரணமே நான் அவ்வளோ பிடிச்சி பார்த்த ஆள் அவர். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர் பேசுகிறது, பண்ணுறது, பைக் ஓட்டுறது எல்லாமே பாய்ஸாக அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான். எனக்கு எந்த இடத்துலனா அவர் போலீஸ் ஒரு இதுவாச்சுன்றப்போ கோச் ஷூட் போட்டுன்னு கெத்தாக பிஜிஎம் போட்டுன்னு போகிறப்போ தப்புன்னு தோணுச்சு எனக்கு. அங்கே ஸ்டாப் பண்ணேன் நான். இல்லையே இது இவர் இல்லையேன்னு எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு. இப்படி காட்டக்கூடாது, இது தப்பாக காட்டுறாரு. ஏன்னா அவங்க அப்பாவே போலீஸுன்றப்போ அதுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். நாளைக்கு உங்கள் அப்பா இப்போ நான் சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் அப்பாவே இப்போ அந்த போலீஸாக இருந்துட்டு நாளைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் போட்டு இப்படி கெத்தாக இப்படி கோச் ஷூட் போட்டுன்னு வந்து அப்பா மாட்டினா அவருக்கு அப்பாவுக்கு என்ன வேல்யூ, அந்த சட்டத்துக்கும் அவங்க ஒரு இதில் நிற்கிறவங்களுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. இவர் தப்பாக காட்டுறாரு, இது தப்பாக போகும், இது பார்க்குறவங்களுக்கும் இது நாளைக்கு வந்து வேறு மாதிரி இது காட்டும், தப்புன்ட்டு கெத்தாக அப்படி ஸ்டேஷனுக்குள்ளே போய் நிற்கிறது வந்து ரொம்ப தப்புன்னு எனக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. அது மட்டும்தான், இது எந்த விஷயமும் கிடையாது. பைக்கில் போய் வெல்றது இதெல்லாம் வந்து நேச்சுரல், எல்லாருக்கும் நடக்கும். நானும் பைக்கில் போகிறேன்னா 100% போகணும்னு சொல்ல முடியாது. கீழே வெல்றது, ஸ்லிப் ஆகுறதுன்றதெல்லாம் சகஜமான விஷயம். அதை இவங்க எடுத்து பெருசாக்கிட்டு என்னென்னமோ பண்ணி எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வேற கதை. அதுக்கு நாங்களுமே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம். பட் ஒரு அவ்வளோ வருஷம் நான் பிடிச்சி பார்த்தாலும் திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆட்டிடியூட் மாறுது. இப்படி இல்லையே, இப்படி இருந்ததுனால தான் நான் ரசித்தேன். இப்போ அவர்கிட்ட அந்த ஒரு குணமே இல்லையே, மாறிடுச்சு அப்படின்றப்போ என்னால் அவர் ரசிக்க முடியல. அதுக்கு மேலே என்னால் அதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியல. இப்போ என்னால் அந்த சேனல் போய் நானும் பார்க்க ட்ரை பண்ணுறேன், ஏதாவது மாறி இருக்குமா, பழையமே மாறிட்டு இருப்பாரான்னு. இல்லை, எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆள் இப்போ இல்லை. இர்ஃபான் ப்ரோவும் அதே தான். எனக்கு அப்படி பார்த்தாள் நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தாலுங்களா, இப்பயும் அப்பயும் போயிட்டு ஒரு வீடியோ அப்படி எடுத்து பழைய வீடியோ இப்போ எடுத்து பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க பேச்சில் எவ்வளோ மாறி இருக்குது, எவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க. காசு பணம் வந்துட்டால் இப்படி மாறிடுவாங்களா? கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் எல்லாருமே, எல்லாம் சாதாரணமாக வந்தல. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்ததும் அவங்களும் அதே தப்பு தானே பண்ணுறாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் ஏழையாக இருந்தப்போ உங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு நீங்களாம் இவ்வளோ வருத்தப்பட்டு சொன்னீங்களோ, நீங்களே இப்போ அதே பொசிஷன் வந்து அதே தப்பு தான் பண்ணுறீங்க திரும்ப. அப்போ என்னடா இது, அப்போ அந்த இடத்துக்கு வந்து அப்படி தான் மைண்டு மாறிடுமான்ற மாதிரி தோணல. பணம் வந்தால் மாறிடுமா அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அப்போ இத்தனை வருஷம் நான் பார்த்த அந்த குவாலிட்டி எங்கே, அந்த குணம் எங்கே, எல்லாமே காணாமல் போயிடுச்சு. அப்போ எனக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்கும். அந்த வருத்தத்தை தான் நான் கொட்டினது. டிடிஎஃப் வாசனை பேசுகிறப்பெல்லாம் எங்களையும் சேர்த்து பேசியிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் டிடிஎஃப் வாசன் மேலே அக்கறைன்றதுனால தான் அது பேசினேன். இல்லை ப்ரோ, அவர் தப்பாக போகிறாரு, நீங்களாம் சேர்ந்து இதை தப்புன்னு சொல்லணும். அவர் தப்பு பண்ணாலுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா அவர் பிடிச்சாலும் நான் நிற்க மாட்டேன். தப்புனா தப்பு தான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணி இப்படி தான்ப்பா சட்டணும் அப்படின்னு எங்களுக்கு காட்டியிருந்தா நான் எப்படி இருந்திருக்கும், நான் பேசியிருப்பேன் அவருக்காக.
பட் வந்து அவர் வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. இது வந்து ஃபாலோ பண்ணுறது தப்பாக போகும். புரிஞ்சுக்கிறவங்க ஓகே, புரியாதவங்களுக்கு அது தப்பாக தான் போகும். இர்ஃபான் ப்ரோவும் அதே தான். இப்போ நம்ம ஜேகே சொன்ன மாதிரி தான். அவருக்கு அது தெரியல. தோப்பு கொடி கட் பண்ணுறது இல்லீகல்னு அவருக்கு தெரியாது. அவர் அந்த சட்டத்தை பார்க்கல. இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாமல் கூட போட்டால் அவருக்கு டீமுக்கே தெரிலன்னா கூட இருக்கட்டும். பட் அந்த டாக்டருக்கு தெரியும்ல, இது இந்தியாவில் இல்லீகல், இப்படி காட்டக்கூடாது, இது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அதை எப்படி அலோவ் பண்ணாங்க, போட்டு அது எப்படி போச்சு, இது எப்படி பயமே வரல யாருக்குன்றது. அது இல்லீகல்னு சட்டம் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சவங்களுமே அது ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி அப்படி போட்டாச்சு, இப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்லியாச்சு. அப்படி தப்புன்னு சொன்னதுக்கப்புறம் இர்ஃபான் ப்ரோ பழைய இர்ஃபான் ப்ரோவாக இருந்தால் இதுக்கு அப்பாலஜிஸ் கேட்டிருப்பாரு, ஒரு வீடியோ லென்த்தாக போட்டிருப்பாரு. பழைய வீடியோவில் சும்மா ஒரு விஷயத்துக்குலாம் சாரி கேட்குற ஆள். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து ஒரு சாரி கேட்கல, மன்னிப்பு கேட்கல, நான் உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதனால் நான் வந்து பெரிய ஃபைன் கட்டியிருக்கேன், பெரிய லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னால் தானேங்க பயம் வரும். நீங்கள் பாட்டு கேஷுவலாக வீடியோ போட்டுட்டு இருந்தா அப்போ இதுக்கு மேலே இப்போ இவர் சொல்கிற மாதிரி நீயா நாளா இவங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க இந்த ஐடியா வந்து இந்த இடத்துல இருக்கு போல், இப்படி பண்ணலாம் போல இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை போல் நான் அவனுக்கு தாட்டு வந்துச்சுன்னா வேற மாதிரி போகும். அது அவருக்கு புரியல. புரிஞ்சும் அது ஏன் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்கல. இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் தப்புன்றாங்களே, ஏதோ ஒன்று இருக்குது, அப்போ நம்ம அதுக்கு வீடியோ போடும், எடுத்து பேசுவோம், ஏன் இல்லை? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் பார்த்து ரசித்த ஆளுங்களே இப்படி மாறிட்டாங்களான்றப்போ ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு இர்ஃபான் ப்ரோ விஷயத்தில் இன்னும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஆச்சு, அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியே ஒரு ஒரு எமோஷ்னல் இருக்கும், புரியுது. அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேமிலிக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். அந்த டைமில் அடுத்த நாளே அவர் ஒரு வீடியோ போட்டார், ஃபுட் விலாகோ இல்லை அந்த விலாக் வீடியோ போட்டார். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு அதோட பாதிப்பு இருக்குது, எங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்குதுன்னு நினைக்கிறவர் எப்படி அடுத்த நாள் அந்த வீடியோ பண்ணார் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ உங்கள் ஆக்ஷன்ஸ் தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபத்தையோ ஒரு அபிப்பிராயத்தையே மாற்றுது. ஏன்னா இப்போ தான் நான் வந்து நம்ம சினிமா டிக்கெட்டில் எதுவும் சொல்லியிருந்தேன், மூவியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுலேயும் இதை சென்டிமெண்ட்டை காட்டி மூவியை இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க, சென்டிமெண்ட் ஆகிறதுக்கு என்ன மூவி அப்படின்னு கேட்டால் அதே தான் இப்போ யூடியூப்னு நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தப்பும் பண்ணிட்டு சென்டிமெண்ட் தூக்கி முன்னாடி போட்டு மறைச்சிக்கிறதில்ல. அது ஆமான்னு ஒத்துக்கிட்ட தெரிஞ்சு போச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சது, என்ன பண்ணீங்கன்னு தெரியுது, என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியுது, எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலன்றப்போ என்னமோ நடந்திருக்குன்னு தெரியுது, எல்லாம் அப்பட்டமாக தெரியுது. ஃபீல் பண்ண முடியல, எதுவுமே எங்களுக்கு பார்க்கலனாலும் என்ன நடக்கலைனாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலை, அசால்ட்டாக போயின்னுக்குதுன்னா எங்களுக்கு தெரியாதா, எங்களால் ஃபீல் பண்ண முடியாதா? எல்லாத்தையும் பார்க்குற ஆளுங்க தான் ரெகுலர் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்கோம், ஃப்ரெண்டுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ ஏதோ நடந்திருக்கும். அப்போ அதோட இம்பேக்ட் எப்படி இருந்தது, ஆனால் இங்கே எதுவுமே இல்லையன்றப்போ எங்களால் அது ஃபீல் பண்ண முடியுது. அப்போ என்னமோ நடந்திருக்கே, தப்பாக இருக்கேன்னு தோணுது. அதனால தான் டிடிஎஃப் ஃபாஸ்ட் இந்த பக்கம் வச்சுட்டு இவங்களாம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, இவர் மட்டும் எல்லாரும் அடிக்கிறாங்களேன்றப்போ அது டவுட் வருது. அப்போ இது என்ன விஷயம், இவர் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதுனால இவருக்கு இப்போது வியூவர்ஸ் வச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுன்னா இவரும் பெரிய சப்ஸ்கிரைபர் தான், இவங்களும் பெரிய சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு அதில் டிஃப்ரெண்ட் தெரில. டிடிஎஃப் ஃபாஸ்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து எதனா ஒரு அரசியல் ஏதாவது ஒன்று எடுத்து பேசியிருப்பாரோ, அதனால தான் இவருக்கு வருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இவங்களாம் இந்த மாதிரி பேசுகிற மதன் கௌரி, இர்ஃபான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீபத்தில் எந்த பேரையும் எந்த கட்சியும் எடுத்து எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. இவங்க ஏதோ ஒரு வார்த்தை எங்கன்னா சொல்கிறதுனால இவங்கள மட்டும் இப்படி டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஃபீல்லாம் எனக்கு கொடுக்குது. அது எங்கெங்கேயோ மைண்டு போகுது. அது ஃபாலோ பண்ணுற விதத்தில் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதை வச்சு பேசுகிறேன். அப்படின்றப்போ இவங்களாம் அது இல்லை, அதனால் இவங்க என்ன தப்பு பண்ணாலும் மறைச்சிக்கிறாங்களோ, ஒரு செல்வாக்கு இருக்குது, ஒரு டச் இருக்குன்னா இவங்க என்ன பண்ணாலும் அதெல்லாம் வந்து அப்படியே மூடி மறைச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. இது தப்பாக தான் போகும். சொசைட்டியில் நம்ம இவ்வளோ பேசுகிறோன்னா இதுவும் அதே தான், இதுவும் சொசைட்டிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நாளைக்கு நானும் வந்து சப்ஸ்கிரைப் பெருசாக ஏற்றுற முயற்சி பண்ணிவிட்டு என்ன கர்மத்தினா பண்ணி எதனா பண்ணி ஏற்றுன்னு போய் அங்கே ரீச் பண்ணிட்டேன்னா நாளைக்கு நான் என்ன பண்ணாலும் வெளியே என்னால் மறைச்சிக்க முடியுன்ற தாட் வந்துடாதா? நான் பெரிய இடத்துக்கு போயிட்டால் என்ன வேணால் பண்ணிட முடியும், அதுக்காகவே ஓடுறமே கிடையாது. இப்போ எனக்கு யூடியூப் திறந்தாலே முன்ன இருந்த அந்த பார்வை எனக்கு சுத்தமாக இல்லை. எந்த சேனல் பார்த்தாலும் மணி மைண்டடாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. முன்ன நான் ஃபீல் பண்ணதே வேறு. இவங்க சொன்னாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு தம்பியாவோ ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளவோ அப்படி ஃபீல் ஆகும். இப்போ பார்க்குறதுக்கு எல்லாமே மணி மைண்டு, காசுக்காகவே ஓடுறாங்களா, அந்த பேரு புகழ் மரியாதை அப்படி இருந்தால் தான் வந்து மதிப்பாங்க, இல்லைனா நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நாளைக்கு என்ன பண்ணாலும் இதெல்லாம் வச்சு நம்ம மறைச்சிக்க முடியும் அப்படின்றதுக்காகவே அந்த இடத்துக்கு ஓடுறதுக்கு துடிக்கிறாங்களான்றது. முன்ன சாதிக்கணுன்றது ஓடுறது வேறு. இப்போ இப்படி இருந்தால் தான் வந்து லைஃபே அப்படின்னு நினச்சிட்டு ஓடுறாங்களோ அப்படின்ற ஃபீல்லாம் கொடுக்குது எனக்கு. அந்த போயிடுச்சு. முன்ன நான் பார்த்த ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இந்த முன்னாடி இருந்த அந்த யூடியூப் இப்போ இல்லை. என்னால் அது ஃபீல் பண்ணவே முடியல. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி கான்ட்ரவர்சரியாக பேசினா கண்டிப்பாக இப்படி இருந்தாலும் சார் வியூஸ் வரும், அந்த டைமில் அதை பேசினா அப்படிங்கிறது. பட் எங்களுக்கு அது பேச பிடிக்கல.
எங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரிலாம் பேசினா ரீச் ஆகும் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் அது வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, எங்களுக்கு விருப்பமும் இல்லை. காரணம் இப்போ நாங்கள் அப்படி பேசினா இவங்க வந்து பார்ப்பாங்கப்பா, வியூவர்ஸ் இதுக்குன்னா வந்துடுவாங்கப்பா அப்படின்ட்டு நாங்கள் ஒரு மைண்ட் செட் உங்கள் மேலே வைக்கிறதுக்கே எங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கவும் எங்களுக்கு இஷ்டமே இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து வீடியோ இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி பேசுங்க, இதெல்லாம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு அது உறுத்தும். அப்படிலாம் பண்ணி அப்படிலாம் ஒன்று பண்ணணுமா செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் நீங்களே அதை வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களே வாரண்டியாக வந்து எங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகும். அது இல்லை இப்போ அதேதான். இப்போ எங்கே பார்த்தாலும் கான்ட்ரவர்சி இருக்குது, அது திட்டுறது பேசுறது அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. பட் நம்ம ஏன் அதையே கொடுக்கணும்? இங்கே ஃபுல்லும் அப்படி தான் இருக்குது. நம்மளும் அதே பண்ணணுமா, நம்மளும் அதை வச்சு ஒன்று செய்யணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் வேறு எவ்வளோ விஷயம் இருக்குது, ஹாப்பியான எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இது எதுக்கு சொல்கிறதுனா, இப்போ நம்மளை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றது ஒன்று இருக்குது. நம்ம எப்படி ஒரு விஷயத்தில் போய் மாட்டிகிட்ருக்கோம் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை யோசித்தா போதும். இப்போது எங்களுக்கும் தெரியும், 2 வருஷமாக நாங்களும் சேனல் நடத்திட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி, உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் பண்ணலை, அது எல்லாருக்குமே தெரியும். என்ன மைண்ட் செட்டில் வராங்க, எதை போட்டால் பார்க்குறாங்க, பார்க்கல, எதை சொன்னால் வந்து வியூ பிச்சுன்னு போகுன்றதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனால் அப்படி பண்ணி தான் எடுக்கணுமா, அதை தான் வேணான்னு சொல்லிட்டுருக்கோம். அப்புறம் நாங்களும் அதிலே நின்னா நாங்களும் அதே லிஸ்ட்டில் தான் நிற்க போகிறோம். அப்போ என்ன இருக்குது, இத்தனை வருஷம் நான் பேசினது பண்ணதுக்கே வேல்யூ இல்லைன்ற மாதிரி ஆகிடும். கெட்ட வார்த்தை எனக்கு பேச தெரியாதா, இவங்களுக்கு பேச தெரியாதா, இல்லை காதில் கேட்காம போகிறோமா, எல்லாம் தெரியும் தானே. அப்படி பேசி தான் வியூ எடுக்கணுமான்றது தான் கேள்வி. அப்படி கான்ட்ரவர்சியாக ஒருத்தரை போட்டு அடித்து தூக்கி போட்டு மிதித்து அப்படி பேசினா தான் வந்து போவோம் அப்படின்னா அப்படி ஒன்றும் தேவையில்லைங்க. என்ன இருக்கோ அது பேசலாம். என்ன உங்கள் கண்ணுக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஒரு இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ ஏடிமா இப்படி ஃபீல் ஆகுது, இஃபான் போது இப்படி பார்த்தோம் ஃபீல் ஆகுது, அந்த ஃபீல் சொல்கிறது ஓகே. ஒரேடியாக அப்படியே தெரிஞ்சு அப்படியே பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி அப்படியே பேசுகிறது வந்து தப்பு. அது சினிமா ஆக்ட்ரஸ் ஆகட்டும் இல்லை யூடியூபர்ஸ் ஆகட்டும் யாருன்னா ஆகட்டும், நம்ம பார்க்கல, ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ண விதத்தில் ஒரு ஃபீல் இருக்குன்னா அதை சொல்லலாம். அப்படியே என்னமோ அவங்க இன்னமோ நம்ம தான் அவங்களுக்கு வந்து இன்னும் கடவுள் மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம தான் அவனை வளர்த்துட்டோம், இல்லைன்னா நீலாம் வந்து தெருவில் இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி அந்த தோணைக்கு போகக்கூடாது. அவங்களுடைய உழைப்பும் இருக்குது, அதுவுமே பார்த்து தான் பேசணுன்றது தான். ஒரு 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 வரமுறையே இல்லாமல் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்றதுலாம் வந்து தப்புன்றோம். அதுக்காக தான் அவ்வளோ அடக்கி பேசுகிறது. அதுதான் பேசினா இஷ்டமேனிக்கு என்ன வேணால் பேசலாம். பட் நாளைக்கு தப்பாக போயிடுச்சுன்னா நம்ம பேசுனதெல்லாம் வந்து ஒருத்தர் கஷ்டப்படுத்தியிருந்தால் என்ன பண்ணுறதுன்றதுக்கு தான் அவ்வளோ கண்ட்ரோலாக பேசணும். ஸோ ஆடியன்ஸ் மைண்ட் செட் என்னென்னு புரிய, எப்படி பேசினா வியூ போகும்னு தெரியும். ஆனால் அது எங்களுக்கு வேணாம். ஒரு உண்மையாக இருக்காங்க, நான் இப்போ நினச்சாலும் இப்போ இது பேசினாலும் சப்ஸ்கிரைப் கவுண்ட் ஏறிட்டு போகும், என்னென்ன நடக்கும் அதெல்லாம் எங்களுக்கு அது வருதோ வரலையோ எல்லாம் தெரியாது. ஆனால் இருக்கிற ஒரு 8000 பேர் 9000 பேர்னா கூட எங்களுக்கு அது நாளைக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் என்ன வந்தாலும் அவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு டக்குன்னு ஒரு 1 lakh எடுத்துட்டேன் இது எடுத்துட்டேன்னா அது வருமா வராதா, நாளைக்கு என்ன ஒரு பிரச்சனை, அது அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஃபீல் இருக்கும், இல்லை நம்ம கூட அட்டாச்சாக இருக்காங்க, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும், அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த பாண்டிங் இருக்குது இல்லையா, அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியே. ஒன்று இருக்காங்கன்னா, நம்மளை நம்பி இருக்காங்க, ஒன்று பொறுப்பாக இருக்காங்கன்னா பதிலுக்கு நம்மளும் அந்த பொறுப்பாக கொடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு, இவ்வளோ தானே. அதை விட்டுட்டு என்னென்னமோ ஒரு இதில் போகிறதுன்றது வந்து சரியாகவே படலை. வெறும் காசுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ஒரு வேல்யூ பர்சனாகவே தெரிய மாட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏறும் எல்லாம் பண்ணும், பட் நம்மளால் அது ஃபீல் பண்ண முடியுமான்னு ஒன்றுமே இருக்காது. நாளைக்கு உங்களுக்கு எதனா ஒன்றா நாளைக்கு நீங்கள் காணாமல் போயிட்டால் இன்னொரு சேனலுக்கு ஜம்ப் ஆகிட்டு போயின்னே இருப்பாங்க, என்னென்னு கூட இருக்காது. எத்தனை நாளைக்கு ஃபீல் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் பாண்டியே க்ரியேட் பண்ணல, வெறும் காசுக்காகனா இவ்வளோ தான் இருக்கும், அப்படி ஆகிடும் இல்லையா. எங்களுக்கு அதெல்லாம் தான் தோணுது. நான் உடஞ்ச விஷயத்தில் சொல்கிறேன், இப்படிலாம் பார்த்தேன், பட் அது ஒரு இடத்துல உடஞ்சிச்சுன்றப்போ திரும்ப என்னால் பார்க்க கூட தோணலை இல்லையா, அந்த மாதிரி மாறிடும். சிம்பிளுங்க, அவர் சொன்ன ஜேகே சொன்ன அதே விஷயம்தான். பிடிக்கலன்னா ஃபஸ்ட்டு பார்க்காம நிறுத்தி பாருங்கள், மாறுவாங்க. நம்ம பாட்டு பார்த்துனே இருந்தால் அவங்க மாறலையேன்னு போய் கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக பேசுறதில்ல. என்ன இருக்குது பேசுறதுக்கு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், அதனால் மாற்றம் இருக்கானா இல்லை. அப்போ என்ன பண்ணால் மாறும், பார்க்காம இருந்தால் மாறும், அதை செய்யலாமே. எதுக்கு நீங்கள் அவ்வளோ ப்ரெஷராகி டென்ஷனாகி அப்படி கத்திட்டு இருக்கணும், அதை தான் கேட்குறோம். அதனால எந்த யூஸுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டைமுக்கு ஒரு ப்ரெஷரை கொட்டிட்டு போகிறீங்க, அவ்வளோதானே தவிர நடந்துகிட்டே தான் இருக்கும். சொல்கிற மாதிரி பயம் நம்ம தான் கொடுக்கணும். பார்க்காம இருந்து லைக் போடாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க. அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்து அப்படியே வளர விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கத்தினு கெட்ட வார்த்தை பேசிட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமே இருக்காது. அதனால் பயனும் இல்லை. என்ன பண்ணால் மாறுன்றது உங்களுக்கு தெரியும். எங்களால் உங்களை படிக்க முடியுதா, உங்களால் எங்களை படிக்க முடியாதா, எங்களை எப்படி அடித்தா நிற்பாங்கன்றது தெரியாதா,
இது தப்புனா செய்யுங்க. அதுக்குன்னு வீண் சும்மா வம்புக்குன்னு போய் பண்ணக்கூடாது. இந்த சேனலை அழிக்கணும், இது மேலே வெஞ்சன்ஸ் இருக்குது, இந்த சேனல் தான் அப்படி கிடையாது. தப்புன்னு உங்கள் எல்லாருக்குமே ஃபீல் இருக்கு இல்லையா, இது இது வந்து சட்டப்படி தப்பு, இது இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, ஆனால் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலையன்றப்போ நம்ம மக்களாக நம்ம எடுக்க முடியும்ல. பார்க்காம இருந்தால் அவங்க மாறுவாங்கல்ல, அதுக்கு அப்பாலஜிஸ் கேட்பாங்கல்ல, நாளைக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருப்பாங்கல்ல. அவ்வளோதானங்க, அது நம்ம கையில் தானே இருக்குது. இது எதுக்கு சொல்கிறதுனா, இப்போ ஜேகே ப்ரோ சொன்னார்ல, என்னடா இப்போ எல்லாரும் இது பண்ணுறாங்களே, அப்போ நானும் அப்படி தான் பண்ணணும், அப்போ நம்மளும் இது பண்ணி வந்துடலாமோன்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு வருது, அந்த கோவம் எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுக்காக இதெல்லாம் சொன்னது. என்னன்னா கனெக்ஷன்ஸ் தாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன், நீங்கள் எங்கிட்ட பேசுகிற வார்த்தை, அந்த ஒரு பாண்டிங்க்கு தான், அந்த ஒரு லவ் ஃபீலிங்க்காக தான் அந்த ஒரு விஷயம் நம்ம மெயினாக இங்கே பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு பிரச்சனை வரீங்க போகிறீங்கன்றதை தாண்டி அது இல்லைனாலும் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, ஒரு ட்ரூ ஃபீல் இருக்குல்ல, அதுக்கு நம்ம எப்படி உண்மையாக இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு இருக்கோன்றது தான் இங்கே மெயினான விஷயம். அது சரியாக இருந்துட்டால் போதும். அதாவது உங்களை வந்து எப்படி வேணால் வளர்ச்சியாங்கனாலும் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அது பண்ணக்கூடாதுன்ற சரி தப்பை ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். எல்லாருமே சொல்கிறாங்கன்னா தப்புனா ஆமாம் ஓ அப்படி இருக்கும் போலான்னு ஒரு கேட்குறதுல என்ன இப்போ கௌரவம் குறைஞ்சிட போகுதுன்றது தான். நம்ம சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு நிற்கிறதுல ஒன்றுமே இல்லை. தப்புனா தப்பு தானே, ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒன்று பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம். பட் அது அப்பாலஜிஸ் கேட்டு அது இன்னொருத்தர் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஸ்டாப் பண்ணுறது தானே இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே போகுதுன்றது தான். அது நிறைய பேருக்கு இல்லை, முக்கியமாக பெரிய யூடியூபர்ஸ்க்கு இல்லை, டாப் 10 யூடியூபர்ஸ் அவங்க வந்து இவ்வளோ மிதப்பாக அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு உடனே ஸ்டெப் எடுத்து உடனே ஸ்டாப் பண்ணுறதுல இருக்கணும். நம்ம பாட்டுக்கு மிதப்பில் இருக்கிறதுன்றது ரொம்பவே தப்புன்றோம். அது உங்களை வந்து வளர்ச்சி எப்படி வேணால் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது உங்களோட வீக்னஸாக இருக்கீங்கன்றது அப்படி மென்ஷன் பண்ணல. காரணம் என்னென்னா, நம்மலாம் வந்து ஈஸியாக ஒருத்தவங்க வந்து அழுதாலோ ஒரு எமோஷ்னலாக பேசினாலும் நம்ம அதுக்கு வந்து மனசை இலகிடுவோம், அது நம்புவோம், சரி ஓகேன்ட்டு நம்ம அது மூவ் ஆன் பண்ணிவிடுவோம், இல்லை மறந்துடுவோம். ஸோ நம்மக்கிட்ட அந்த ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அது சொன்னது. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, அண்ணன் மாதிரி பார்க்குறோம் தம்பி மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, தம்பி தப்பு பண்ணால் கேட்க மாட்டிங்களா, அண்ணன் தப்பு பண்ணால் சொல்ல மாட்டிங்களா, நம்ம ஃபேமிலியே ஏதோ ஒருத்தன் வந்து தப்பாக போகிறான் தப்பாக பேசுகிறான்னா அது சொல்ல மாட்டேங்கிட்டே இது தப்புடா மாற்றிவிடான்னு சொல்ல மாட்டீங்களா. அதே மாதிரி சொல்லுங்க, அவ்வளோதானுங்க. அப்படி பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற பிடிச்ச ஆள் தானே, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா தெரியுது இல்லை, எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் மாற்றிப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நம்ம பார்த்து பிடிச்ச ஆள் தப்பான வழியில் போகிறாரு, இல்லை தப்பான ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு, இது தப்புன்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்மளும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுன்றோம். அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கணும் தான், நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமேன்றோம். நம்மளோட மாற்றுறப்போ அந்த ஃபேமிலி ஃபீல் பாண்டிங் நம்ம பிடிச்ச ஆளுங்கெல்லாம் மாறும். இப்போ என்ன மாதிரி எனக்கு வலிக்குது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அது சொல்லியிருந்தால் அப்பப்போயே அது முடிஞ்சிருக்குன்றது தான். ஒருத்தர் மட்டும் கத்தினிருந்து ஒருத்தர் மட்டும்னா நாங்களாம் வில்லனாகவும் அவங்க ஹீரோ ஆயிடுறாங்க, நாங்களாம் வில்லன் ஆயிடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்றது பார்க்கறதுக்கே ரெடியாக இல்லை, என்ன சொல்கிறத கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. உடனே நீ வந்து ஏற்று போட அப்படி அந்த ஆட்டிடியூட் தான் வருது. என்ன விஷயன்றதை மறந்துடுறாங்க. விஷயம் எங்கேயோ இருக்குது, ஆனால் நம்ம டாப்பிக்கில் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் முடிச்சிடும். பார்த்தா ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும், அதை அப்படியே மறைஞ்சிடும். அவ்வளோதான். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.